சோ மக்களே, நான் உங்க சக்தி பேசுறேன். Stranger Things சீசன் 5 ஓட வால்யூம் 2 இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்நேரம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல கண்டிப்பா ஸ்பாயிலர்ஸ் இருக்க போகுது. நீங்க இன்னும் வால்யூம் 2 பார்க்கலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிற 3 எபிசோடையும் பார்த்துட்டு அப்புறம் நம்ம சேனலுக்கு வாங்க. இப்போ நம்ம பிரேக் டவுன் குள்ள போறோமா. டஸ்டின் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம அப்சைட் டவுனை பத்தி நினைச்சது எல்லாமே தப்பு. அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு ஒன்று விஷுவலா ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வார்ம் ஹோல். இது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இப்பதான் புதுசா ரிவீல் பண்றாங்கன்னு நீங்க நினைச்சா அது தப்பு. ஏன்னா நம்ம சயின்ஸ் வத்தியான கிளார்க் எரிக்கோட கிளாஸ்ல இதை பத்தி டெஃபினேஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ். இதை தான் நம்ம வார்ம் ஹோல்னு சொல்றோம். இந்த கான்செப்டை ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாமே ஒரு பிளாக் மேஜிக் நம்பிட்டு இருந்தோம். ஆனா நம்ம டஃபர் பிரதர்ஸ் ஃபுல்லா சயின்டிஃபிக்கா புரிஞ்சிருக்காங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிசிக்ஸ் படி பார்த்தோம்னா நேச்சுரலா நம்ம எர்த்துக்கு இருக்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதாவது இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி மேல இருந்து கீழே இழுக்கும். எந்த ஒரு பொருளை மேல தூக்கி போட்டாலும் நம்ம பூமி தன் பக்கம் இழுத்துக்கும். நம்ம பூமியை தவிர்த்து எல்லாத்துக்குமே இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. இந்த பூமியோட சர்ஃபேஸை விட்டு நம்ம எந்த அளவுக்கு விலகி போறோமோ குறிப்பிட்ட தூரத்துல நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகும். அந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம அந்த இடத்துல மிதப்போம். இந்த கிராவிட்டியே இல்லாத இடத்த நம்ம இப்ப நெகட்டிவ் மாஸ்னு வச்சுக்கலாம். இப்ப இந்த நெகட்டிவ் மாஸ்க்கும் நம்ம பூமியில இருக்கிற கிராவிடேஷன் ஃபோர்ஸ் பாசிட்டிவ் மாஸ்க்கும் ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டா கண்டிப்பா நல்லா இருக்காது. இது எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்றதா எக்ஸாக்டிக் மேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரென்த் திங்ஸ் குள்ள வருவோம். இப்போ டைமென்ஷன் எக்ஸ் ஒரு வேற ஒரு உலகம். இப்போ டிஎன்டி கான்செப்ட் வச்சு அதை ஏபிஎஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டைமென்ஷன் எக்ஸ்னு சொல்லுவோம். நம்ம உலகத்துக்கும் அந்த டைமென்ஷன் எக்ஸ் உலகத்துக்கும் ரெண்டுத்துக்கும் பாலமா இருக்கிறது தான் அந்த வார்ம் ஹோல். நம்ம நான்சி என்ன பண்ணுவா, கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாம அந்த எக்ஸாக்டிக் மேட்டர் சுட்டு போடுவா. இப்போ அந்த வார்ம் ஹோல் நிலையான தன்மையை இழந்துரும். டெக்னா வில்ட்ட ஒன்னு சொல்லியிருப்போம். ஹாக்கின்ஸ்ல இருக்கிற அந்த டனல்ஸ் ஹைவ் மைன்ஸ் உருவாக்குனது எல்லாமே நீ தான். ஒவ்வொரு நாள் நைட்டு நீ தூங்கும் போதும் ஓ மூலமா அந்த ஹாக்கின்ஸ்ல ஹைவ் மைன்ஸ் வளர வச்ச இல்ல வெக்னா ஒரு ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணிருக்கான். ஒருத்தனை வச்சு இவ்வளவு பண்ணிருக்கானா 12 குழந்தைங்க சும்மாவா. அந்த 12 குழந்தைகளை யூஸ் பண்ணி வார்ம் ஹோல் வழியா அந்த டைமென்ஷன் எக்ஸை நம்ம உலகத்துக்கு இணைக்கிறது தான் அவனோட பிளான். இங்க சொல்லப்படுற இந்த வார்ம் ஹோல் உருவாகிறதுக்கு காரணமே நம்ம 11 தான். நம்பர் 1 அதாவது ஹென்ரிய 11 அவரோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி டைமென்ஷன் எக்ஸுக்கு தள்ளும் போது டைம் அண்ட் ஸ்பேஸ்ல ஒரு வகையான ஓட்டம் உருவாயிருக்கும். அதனால தான் இந்த வார்ம் ஹோல் கிரியேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம கிங் ஸ்டீவ் அவரோட ஐடியாலஜி சொல்லியிருப்பாரு. வெக்னாவோட பிளான் என்ன, அவனோட உலகத்தை நம்ம உலகத்தோட இணைக்கணும். அந்த டைமென்ஷன் எக்ஸ் நம்மளோட இணையம்னா பக்கத்துல நெருங்கி வரணும். ஸ்டார்டிங்ல ஸ்குவாக் டவர் காமிச்சிருப்பாங்கல்ல, அது அந்த டைமென்ஷன் எக்ஸோட மோதிரப்ப அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம 11 வெக்னா கிட்ட போய் அவரோட சூப்பர் பவர்ஸ் வச்சு வெக்னா கிட்ட சண்டை போடலாம். அந்த டைம் பார்த்து அங்க இருக்கிற குழந்தைகளும் காப்பாத்திரலாம். இந்த தியரி சொல்லி நம்ம ஸ்டீவ் ரூபிக்ஸ் கியூபை சால்வ் பண்றவங்க மட்டும் அறிவாளி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. இது எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க 8 நம்பர் 11 ஒரு அடியை போட்டா பத்தியா அந்த டைமென்ஷன் அழியும் போது எல்லாம் ஒன்னா செத்துடலாம்னு 11 சொல்லுவா. லாஜிக்கலா பார்த்தோம்னா கரெக்ட். ஏன்னா 11ஓட பிளட் வச்சு இன்னும் நிறைய பேரை உருவாக்கலாம். ஹென்ரியோட பிளட்ல இருந்து 11க்கு சூப்பர் பவர் வந்த மாதிரி. நம்பர் 8 இது ஒண்டி எங்க ஹாப்பருக்கு தெரிஞ்சது நீ செத்தடி கருப்பாம்பூச்சி நசுக்கிற மாதிரி உன்னை நசுக்கி போட்டுருவாப்ல. இந்த சீசன் 5ஓட 8th எபிசோட் வெறும் 2 மணி நேரம் தாங்க. கரெக்டா சொல்ல போனா 2 மணி நேரம் 8 நிமிஷம். சொல்ல போனா ஆன்சரே கிடைக்காத கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. 2 மணி நேரத்துல எப்படி எல்லாத்தையும் சொல்ல போறாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ரஷ்யால ஒரு கேட் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சீசன் 4க்கு அப்புறம் அது எங்கேயுமே காமிக்கல. எந்த அளவுக்கு புல் ஆஃப் பண்ணி கொண்டு போறாங்கன்னு தெரியல. பாப்போம். எனக்கு என்னமோ 7th எபிசோடான பிரிட்ஜ் எபிசோட் 8க்கான கியூரியாசிட்டியை அந்த அளவுக்கு ஒன்னும் எலிவேட் பண்ணலன்னு தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா முடிச்சிருக்கலாமோ. வால்யூம் 2ல சில குறைநிறைகள் இருந்தாலும் ஸ்டீவன் டஸ்டினுக்கு எதுவும் ஆகல. அது வரைக்கும் சந்தோஷங்க. 8 அப்படியே முடிச்சுங்கடா. ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு டெத் இருக்கும், அது கன்ஃபார்ம் தெரியும். ஆனா அது யாருன்னு தெரியல. எமோஷனலா கனெக்ட் பண்ணாம முடிக்கவே மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே. உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.